ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? டெலிவரி முடிந்த பிறகு எப்படி இருக்கணும்? டெலிவரி போகும்பொழுது என்னெல்லாம் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போகணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாதங்கள் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்? குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்கணுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும், செய்யக்கூடாது இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 3 மாதத்தில அதாவது 7, 8, 9 இந்த 3 மாதத்தில இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா, நார்மலா விளக்கெண்ணெய் குளியல் வந்து அப்ளை பண்ணி நம்ம குளிக்கலாம். 7வது மாதத்திலருந்து நம்ம இத ஃபாலோ பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டக் வாக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணனா 8வது வாரத்தில இருந்து, பட்டர்ஃப்ளை யோகா 8வது மாதத்திலருந்து ஃபாலோ பண்ணலாம். ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸும் 8வது மாதத்திலருந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த எக்ஸர்சைஸ்லாம் என்னால பண்ண முடியலன்னு நெனைக்கிறவங்க, வாக்கிங் வந்து நீங்க போகலாம். இத தவிர நம்ம டெய்லி நம்ம சாப்பிடுற உணவு தான் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. கரெக்டான அளவு கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. அது ரொம்பவே முக்கியம். கரெக்டான அளவு ரைஸு, நெறைய காய்கறி சேர்த்துக்கோங்க. இது சாப்பிட்டாலே போதுமானது. கண்டிப்பா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி வந்து ஆயிடும். இத தவிர 7வது மாதத்தில ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். 8வது மாதத்தில இருந்து சோம்பு கஷாயம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நார்மலா 7, 8 எந்த மாதத்தில இருந்தனாலும் சுக்கு கஷாயம், மல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். முருங்கத்தல கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்மளுக்கு வந்து டெலிவரிக்கு போகும்பொழுது கம்பல்சரியா எடுத்துட்டு போக வேண்டியது என்னதுன்னு நம்ம பார்த்தோம்னா, 8வது மாதத்திலேயே நீங்க பேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கூட வரவங்களுக்கு தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப டயப்பரு, வீட்டுக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு பிளேட் எடுத்துட்டு போயிருப்போம். டீ வாங்குறதுக்கு ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு இது எல்லாமே வந்து தனியா ஒரு அக்சஸரீஸ் மாதிரி தனியா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவே முக்கியமானது. அ பேபிக்கு தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியா, கூட வரவங்களுக்கு தனியா. இப்படி தனித்தனியா பேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அ ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டியது ஃபீடிங் நைட்டி, இல்ல ஃபீடிங் மேக்ஸி இப்போ போடுறாங்க. ஃபீடிங் மேக்ஸியோ, ஃபீடிங் நைட்டியோ 2ல ஏதாவது ஒண்ணு. ஃபீடிங் நைட்டி எடுத்துட்டு போனீங்கன்னா, சென்டர்ல ஜிப் இருக்கிற மாதிரி எடுங்க, சைட்ல ஜிப் இருக்கிற மாதிரி எடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு சைட்ல குடுக்குறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. சென்டர்ல ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம ஃபீட் பண்ணும்பொழுது குழந்தைக்கு வந்து மேல ஒரு டவல் மாதிரி போட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே பழக்கிருங்க. ஏன்னா, இப்ப பழக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க ஒரு வெளியில போகும்பொழுதோ, ஒரு பஸ்ல போகும்பொழுதோ, ஒரு ட்ரெயின்ல போகும்பொழுதோ, ஒரு கோயிலுக்கு போகும்பொழுதோ, ஃபீட் பண்ணும்போது அந்த துண்ட வந்து எடுக்காது. மேல நல்லா இது பண்ணி கவர் பண்ணி துண்டோ, ஒரு துணியோ எதுனாலும் இது பண்ணி ஃபீட் பண்ணி பழக்கிருங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல இது. அ யாரும் ஒரு சிலர் வந்து அந்த துண்டு வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு காரணம் கூட, இதையும் நம்ம ஒரு காரணமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்துருச்சு. கண்டிப்பா நம்மள எல்லாருமே பார்க்க வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா, அப்பதான் ஸ்டிச்சிங் நம்மளுக்கு போட்டுருக்காங்க. அந்த 1 டே ஆர் 2 டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து யார் வந்தாலும் எந்திரிக்கிறது, உட்கார்றது அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அடுத்த நாளே எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வந்துருவாங்க. ஸோ, ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது அந்த வந்து பெயின் வந்து நெறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா, ஒரு சிலருக்கு எபிசியோட்டமி பண்ணியிருக்கலாம். ஒரு சிலருக்கு செக்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் இத ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீட் பண்ணவே கஷ்டமா இருக்கும். ஃபீட் பண்ணவும் சரியா தெரியாது. அந்த நேரத்தில நீங்க நர்ஸ கூப்ட்டு கூட நீங்க எனக்கு சரியா தெரியலன்னா, எனக்கு வந்து அப்படிதான் இருந்தது. சரியா குடிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. நர்ஸ் வந்து ஒரு சைடு புடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து நான் குடுக்கும்பொழுது, அதுக்கடுத்து நானே வந்து இது பண்ணிட்டேன். அதே மாதிரி கூட நீங்களும் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அம் பால் குடிக்கலையே ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஆர் 4 டேஸ் வந்து பால் குடிக்காதுங்க. 5 மினிட்ஸ் குடிக்கும், தூங்கிருங்க. 5 மினிட்ஸ் குடிக்கும், தூங்கிருவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு பால் இல்லையோன்னு நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. குழந்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிக்க குடிக்க தான் உங்களுக்கு தாய்ப்பால் வந்து இன்னும் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம, இல்ல ரொம்ப பால் பத்தலன்னா, ஒரு தடவ டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, ஃபார்முலா மில்க் அது பால் பவுடர் வந்து வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ஆனா ஸ்டார்ட்டிங்கே குடுக்கிறத விட கொஞ்சம் பார்த்துட்டு டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தை பிறந்த பிறகு நம்ம உடனே வீட்டுக்கு போணும்னு நெனைப்போம். ஆனா அந்த தவற செய்யாதீங்க. என்ன காரணம்னா,
ஒரு சிலருக்கு அந்த பெயின்லாம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க 5 டேஸ் இருக்க சொன்னாங்கன்னா, கண்டிப்பா இருங்க. இல்ல எனக்கு ரொம்ப இன்னும் பெயின் அதிகமா இருக்குன்னா, 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட இருந்துட்டு போங்க. ஏன்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப உங்களுக்கு இந்த மாரி பெயின் இருந்ததுன்னா, திரும்ப குழந்தையும் தூக்கிட்டு உங்களுக்கு திரும்ப ஹாஸ்பிட்டல் வர்றது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத வந்து நீங்க பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. என்ன பெயின், என்ன வலி, என்ன இருந்தாலும் நீங்க அங்கேயே டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, பேசிட்டு போறது ரொம்பவே நல்லது. இப்ப நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. நம்மளுக்கு குழந்தைக்கு ரொம்ப முக்கியமா குடுக்குறது இந்த விட்டமின் D3யும் அம் நார்மலா அயர்ன் இது மாதிரி குடுப்பாங்க. இது ரொம்ப கண்டிப்பா நீங்க 2 இதையும் வந்து கண்டிப்பா குடுக்கணும். நார்மலா குழந்தை வந்து வெயில்ல வந்து கண்ணு வந்து காமிப்பாங்க. கண்ணு திறக்காது. இருந்தாலும் நீங்க வெயில்ல காமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நார்மலா நம்மளுக்கு விட்டமின் D3 வந்து வெயில்லேருந்தே கிடைக்குது. குழந்தைக்கு பிறந்த ஒரே நாள்ல குடுக்குற அந்த இது விட்டமின் D3 தான். நம்மளுக்கு இயற்கையாவே குடுக்கும் பொழுது, நீங்க இப்பவே சூரிய வெளிச்சல்ல காமிக்கும் பொழுது, குழந்தை கொஞ்சம் நாள் ஆகும் பொழுதோ, இல்ல கொஞ்சம் பெரிய பையனா ஆகும் பொழுது, கண்ணோட அந்த பார்க்கும் திறன் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ, இப்பவே அத வந்து பிராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது இன்னுமே ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டெலிவரி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போறோம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு எப்ப தொட்டில்ல போடணும்? 5வது நாள்லேருந்து கூட போடலாம். ஒரு சிலர் 3வது நாள்லேருந்து கூட தொட்டில்ல வந்து போட்டுக்கிறாங்க. அ இப்ப வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா 1 மந்த் கழிச்சு நீங்களும் செக்கப் பண்ணணும். குழந்தையும் செக்கப் பண்ணணும். ஏன்னா குழந்தை வந்து பிறந்த வெயிட்ட விட கொஞ்சமாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல சுகர், தைராய்டு இருந்திருக்கலாம். திரும்பவும் இருக்கா இல்லையான்னு ஒரு தடவ நீங்க மேபி டாக்டரே செக் பண்ணலாட்டி கூட நீங்க ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எப்ப இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். நார்மலா செக்ஷன் பண்ணவங்க குறைஞ்சது 6 மாதம் கழித்து தான் இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும். ஏன்னா, நார்மலா வந்து நம்மளுக்கு வெளியில தையல்கள் ஆறுனாலும், உள்ள நம்மளுடைய பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரியும் நம்மளுக்கு அந்த அளவு இம்யூனிட்டி வந்து இருக்காது. அதையும் நீங்க பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டெலிவரிக்கு அடுத்தும் நம்மளுக்கு டேப்லெட்ஸ் வந்து குடுப்பாங்க. அத கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நல்லா டெலிவரி டைம்ல ஒரு சிலர் குழந்தைய பார்க்குறேன்னு சொல்லி சாப்பிடாம இருப்பாங்க. அப்படி கண்டிப்பா இருக்காதீங்க. ஏன்னா, இந்த 1 வருடம் நீங்க சாப்பிடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இப்ப எந்த டேப்லெட்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா, குழந்தை வந்து அழுதுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் அழுதாலும் நீங்க ஒரு ஆள் அம்மாவோ யாரையாவது பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியான உணவு தூங்குற நேரத்தில நல்லா சாப்பிட்டுக்கோங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு 3 வருடங்களோ, 2 வருடம் கழிச்சோ உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப பெண்களுக்கு வந்து செக்ஷன் பண்ணவங்களுக்கா இருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணவங்களுக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப பேக் பெயின் வந்து நெறைய பெண்களுக்கு வருது. ஏன்னா, இந்த நேரத்தில சரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளாத ஒரு காரணமும் சொல்றாங்க. இதுதான் காரணம் கிடையாது. இப்ப இந்த நேரத்தில இது நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி டெலிவரிக்கு அடுத்து நல்லா பூண்டு அதிகமா எடுத்துக்கோங்க. அ வே அ குழம்புல பூண்டு குழம்பா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்னோட என்னோட டெலிவரிக்கு என்னோட பாட்டி வந்து நெறைய பூண்டு அ நல்லா நல்லெண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டு, அதோட கொஞ்சமா கருப்பட்டியும் வச்சு 2யும் சேர்த்து சேர்த்து சாப்பிட சொன்னாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது நம்மளோட கர்ப்பப்பையில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த மருந்து குழம்பு, நெறைய பூண்டு இந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க. ஒரு சிலருக்கு கருவாடு அலர்ஜினா, கருவாடு வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் வந்து அ எனக்கு வந்து அந்த அளவு எதுவும் இல்ல. அதனால நான் கருவாடு எடுக்கும்பொழுது எனக்கு பால் வந்து ரொம்ப அதிகமா சொரந்தது. கருவாடு நெறைய பாலே அதிகமா குடிங்க. முட்டை எடுத்துக்கோங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த செக்ஷன் பண்றதுனால ஒரு சில ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அத மட்டும் நீங்க தவிர்த்து கொண்டுட்டு, மத்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்க நல்லாவே எடுத்துக்கொள்ளலாம். நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்ஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபீடிங் நைட்டி அவைலபிள், ஃபீடிங் மேக்ஸி அவைலபிள். இப்ப பொங்கலுக்கு அவ்ளோ நியூவா அவ்ளோ கிராண்டா நம்ம தச்சிருக்கோம். ஸோ, அதுவும் நீங்க வந்து ரொம்ப நல்லா அ அ அவ்ளோ கிராண்டாவும் மாம் அண்ட் பேபி காம்போ இந்த மாரிலாம் நெறையாவே தச்சிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்பவே உங்களுக்கு அ நான் வந்து கீழ லிங்க் குடுக்குறேன். ரொம்ப 100% ட்ரஸ்டட் பேஜ் தான். ஆனா சிஓடி கிடையாது. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அவ்ளோ ட்ரெஸ்ஸஸ் போடுவோம். ஒரு நாளைக்கே 30 ட்ரெஸ், 40 ட்ரெஸ் வந்து நியூவா லான்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ ஏன்னா அ நெறைய பேர் யார நம்பது நெறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது. ஸோ, நாங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராப்பரா வாங்கியிருக்கோம். எல்லாமே ப்ராப்பரா கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி நான் ம் அ இது இந்த நான் பிசினஸ் பண்றேன். அதாவது இந்த ஃபீடிங் நைட்டி இது எல்லாமே நான் இது பண்றேன். ஸோ, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.